கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிடாதீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி குட்டி குட்டியாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கையிலையும் பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு எக்கு, நான் 2 சப்பாத்திக்கு ஒரு எக்குன்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை லைட்டாக கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரியல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சால்னாங்க, இது எம்டி சால்னா இல்லை கடையில் இருக்க சால்னா எதுனாலும் பரவாயில்ல. நான் சிக்கன் சால்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தி அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க நல்லா கொத்த வேண்டியதான். இவ்வளோதாங்க, 2 மினிட்ஸில் சப்பாத்தி கொத்து ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.